நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருந்த திமுகவின் திட்டம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் தமிழக மக்களுக்கு விடியா திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் 3வது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி தனது நன்றியை பரிசாக கொடுத்திருந்தது. 150 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருந்தது. பீக் ஹவர்ஸ் என்ற பெயரில் தொழில்துறையினருக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருந்தது. இப்படி திடீரென மின்சார கட்டணத்தை எல்லாம் உயர்த்துவதையே தன் அன்றாட வாடிக்கையாக கொண்டிருப்பது. அட, காசத்தான் உயர்த்தினீங்க, கரண்ட்டையாவது சரியா கொடுங்கய்யா என்று மக்கள் வேதனையில் வெதும்பி போகும் அளவுக்கு மின்சாரத்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. இரவு நேரங்களில் சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் திடீரென மின்சாரம் தடைபடுகிறது. இதன் காரணமாக சென்னை மாநகரமே இருளில் மூழ்குகிறது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை என்று பாரபட்சம் பார்க்காமல் பல பகுதிகளிலும் மின்சாரம் தடைபட்டதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே செல்கிறார்கள் சென்னை வாசிகள். ஈரப்பதமோ மழையோ காற்றோ இல்லாமல் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் சென்னையின் ஒட்டுமொத்த நகரமே இருளில் மூழ்கியதால் மக்கள் திமுகவை கரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மின்சாரத்தை தொட்டால்தானே ஷாக்கடிக்கும், மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்குது என்றெல்லாம் ஏகத்துக்கும் பஞ்ச் டயலாக்குகளை பேசிவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் விடியா மாடலின் முதல்வர். ஏற்கனவே மாதம் மின்கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியையே திமுக மறந்துவிட்டதால் ஏகத்துக்கும் கடுப்பில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதே சமயம் அதிமுக கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரமும் திமுகவின் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதை எப்படி தூக்கி தூர வீசுவது என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது திமுக. இந்த சூழலில் இப்படி இரவு முழுக்க வேர்க்க விறுவிறுக்க தூங்காமல் கொதித்துக் கொண்டிருக்கும் மக்களின் மனநிலையை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை இந்த விடியா அரசு. சென்னை எங்கள் கோட்டை என்று மார்தட்டி கொண்டிருக்கும் திமுக அதே சென்னை மக்களின் தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுப்பது ஏன்? மக்களின் துயரம் புரியாமல் ஆட்சியை நடத்த தெரியாமல் திணறுகிறாரா ஸ்டாலின்? மின்சாரத்துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறாரே, அவருக்கு இந்த செய்தியாவது தெரியுமா? மின்சாரத்துறையில் ஏற்படும் இந்த சிக்கல்களை எல்லாம் களைய அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்ற மக்களின் ஆதங்கத்திற்கு ஆட்சியாளர்கள் நிச்சயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.